இன்றைய மன்னா சங்கீதம் 89:21. சங்கீதம் 89:21. என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். நேற்று தினத்துல பார்த்தோம், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானத்தை கொடுப்பார். அதற்கு முந்தின நாள் பார்த்தோம், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். எப்படி பலன் கொடுப்பார்? இந்த வசனம் சொல்கிறது, என் புயம் அவனை பலப்படுத்தும். கர்த்தருடைய புயம் நமக்கு வேண்டிய பலனை கொடுக்கும். இந்த சங்கீதத்துல தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். இந்த வசனத்துக்கு முந்தின வசனம் சொல்கிறது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு கர்த்தருடைய கை பலப்படுத்தினதான். உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், உங்களை அபிஷேகித்திருக்கிறார். அவருடைய புயம், அவருடைய கைகள் உங்களை பலப்படுத்தும். கர்த்தருடைய கை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் மீது இருக்கும்போது அது உன்னத பலனை கொடுக்கிறதா இருக்கும். கர்த்தருடைய கை பலப்படுத்தி எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ள பலன் தரும். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய கை உங்களோடு இருக்கிறது. அவர் உங்களை பலப்படுத்த. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. உங்களுடைய கை எங்களை பலப்படுத்தும் சொல்லுகிறக்காக நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய பலனை தாரும். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் கடந்து செல்ல உன்னத பலனை தாங்க. உங்களுடைய கரம் ஒவ்வொரு மீது அமர்வதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.